விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. விஜய் வீட்டை விட்டு வெளியே வாடாங்களா? என்னங்க வீட்டை விட்டு வெளியே வாடா கூப்பிட்டாங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க. நான் நினச்சேன் கட்சி பணியாக ஊர் ஊராக போய் மக்கள் பணி செஞ்சீங்கன்னு நினச்சேன். வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா? விஜய் வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா? என்னங்க இதெல்லாம்? இப்படி யாராவது சொன்னால் ஒரு கட்சி தலைவருக்கு, ஒரு மக்களுக்காக பணி செய்ய வந்தவனுக்கு கோவம் வரும். யாரை பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்ன? நான் வெளியே தாண்டா இருக்கிறேன், மக்களுக்காக போகிறான்டா. இந்த தேதியில் இந்த நிமிஷம் மக்கள் கூட இருந்தேன், நான் மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தேன், யாராவது உழைத்து கொண்டிருந்தேன். அப்படி ஒரு மனுஷன் பேசியிருக்கணும். இவர் பேசுவார் பாருங்க வந்த கோவத்தில். என்னையா வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்ற? நான் எங்கே இருந்தேன் தெரியுமா? இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா எப்படி சார் தோணுது? ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு விஜயும் கூப்பிடுறாங்களா? அப்படியா? எல்லார் வீட்லையும் விஜய். என்னன்னா பாஷா படம் பார்த்தீங்களா? பாஷா படத்தில் ரஜினி தேடி போலீஸ் வரும். அப்போ அந்த மக்கள் நான் தான் பாஷா என்ன சுடுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்களா? இப்போ இவரை கூப்பிட்டாருன்னா நான் தான் விஜய், எல்லாம் வெளில வந்துடுவாங்களே. நான் தான் விஜய், எல்லார் வீட்டில் இருக்கிற எல்லா விஜயும் கூப்பிட்ற மாதிரி. ஐயோ இப்படிலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுவார் நான் கனவுல கூட நினைக்கலையே. என்ன நீங்கள் கூப்பிட்றது? நீங்கள் வெளியே வாங்க வாதாடலாமா, பேசலாமா, கொள்கை பேசிக்கலாமா, எலெக்ஷனில் பார்த்துக்கலாமா, அப்படி இப்படி பேசுவார். பார்த்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் ஐயோ சத்தியமாக நல்லாவே இல்லை தலைவா. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியலையே. கொஞ்சம் வேறு மாதிரி கூட எழுதி கொடுத்துருக்கலாம். இந்த டைலாக்கே கட் பண்ணிடலாம். யார் கேட்டால் வீட்டை விட்டு வெளியே வா, அவங்க வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிடல. ப்ரெஸ் மீட்டு கொடுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், சுய அறிவாக பேசுங்க, பேப்பரை பார்த்து படித்து பேசாதீங்க. வெளியே வாங்க. 41 பேர் இறந்தப்ப ஏன் ஓடி போனீங்க? அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். ஏன் லேட்டாக வந்தீங்க? இப்போ கூட இறந்து போனவங்களை பற்றி கவலையே படாமல் டான்ஸ் ஆடுறீங்களே. இப்போ கூட ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்களே. உங்கள் ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா? உங்களை எங்கே வச்சுருந்தோம்? இப்படி ஆயிட்டீங்களே. எவன் எழுதி கொடுத்தான்? அவனை இழுத்து போட்டு 2 குத்துங்க. இப்படிலாம் எழுதி கொடுக்கலாமா? ஒரு தலைவருக்கு தரமாக எழுதி கொடுக்குறது இல்லையா? என்ன தலைவா இது? கொடுமை.